நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடந்துடுச்சுன்னா நமக்கு என்னங்க, மிகவும் ஒரு சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப உற்சாகமாக இருப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னு வையுங்க, நம்பிக்கையற்றவர்களாய் மாறி போகிறோம். ஆமென். நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் கவனிங்க, ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எப்பொழுது அந்த காரியம் நடக்கலையோ அவர்களுடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறதா, அசைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. See, when a believer is waiting, is expecting something, but something else happens, when something unexpected happens, his faith begins to shake. அவனுடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறதுங்க, அசைக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் அசைக்கப்பட்டா தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன செய்யுதுங்க, குறைந்து போகிறது. ஆமென். The hope that you kept in God reduces. And what do we do when something unexpected happens? நான் நினைத்து பார்க்காத ஒரு காரியம் நடக்குமே ஆனால் we start to blame ourselves or we start to blame others. நம்ம என்ன செய்யறோம், சில நேரம் நான் நினைத்து பார்க்கிற காரியம் நடக்கல அப்படின்னும் போது என்ன நானே குற்றப்படுத்திப்பேன், இல்லைன்னா பிறரை குற்றப்படுத்துவேன். இதுதான் மனுஷனுடைய எண்ணம். ஸோ மனுஷன் கவனிங்க, எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் தவறல்ல, ஆனால் யாரிடத்துலேருந்து எதிர்பார்க்குறீங்க அங்கே நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென். வேதம் சொல்கிறது எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்க வேண்டுமா. நம்முடைய எதிர்பார்ப்பு யாரிடத்தில் இருக்கணுமா, கர்த்தரிடத்தில். Our expectation has to be only in God and not in man.